இதையும் சேர்த்துச் செய்யுங்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு 4000 கோடி ரூபாய் நிதியை இந்தியா வழங்க இருக்கிறது. இலங்கை அதிபர் திசநாயக்காவை சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் இதனை அறிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இலங்கை சென்றிருக்கிறார். பிரதமர் மோடியின் சிறப்பு தூதராக அவர் சென்றதாக செய்திகள் வெளியிடப்பட்டது. இலங்கை அதிபர் அனுராக் குமார திசநாயக்காவை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து உள்ளார். அவரிடம் பிரதமர் மோடி கொடுத்த கடிதத்தையும் அமைச்சர் வழங்கியிருக்கிறார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்லி பாலம் கட்டப்பட்டு உள்ளது. அதனை இலங்கை அதிபர் முன்னிலையில் இந்திய அமைச்சர் ஜெய்சங்கரும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹீரத்தும் திறந்து வைத்துள்ளார்கள். இது தொடர்பாக இணையத்தில் செய்தி வெளியிட்டுள்ள இந்திய ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர், தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு ஆதரவாக நிற்போம். இலங்கை மறுசீரமைப்புக்காக 4050 கோடி ரூபாயை வழங்க இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் உதவியதை நாம் விமர்சிக்கவில்லை, தாராளமாக வழங்கட்டும். இன்னும் பல பொருளாதார உதவிகளை இலங்கைக்கு இந்தியா செய்து வருகிறது. இயற்கை பேரிடரால் இலங்கை பாதிக்கப்பட்டதும் ஆபரேஷன் சாகர் பந்து திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் இருந்த விமானம், கப்பல்களில் உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்திய ஹெலிகாப்டர்கள் 2 வாரங்களுக்கு உதவிப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டன. இந்திய நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படை அங்கே சென்று செயல்பட்டது. 1000 டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மருந்து பொருட்கள் 14.5 டன் வழங்கப்பட்டது. இதையும் நாம் குறை காணவில்லை. வழங்கிய உதவிகள் வழங்கப்பட வேண்டிய உதவிகள்தான். தீவு நாடான இலங்கையில் சுற்றுலா பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்தியாவில் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு, அந்நிய நேரடி முதலீடு அதிகரிப்பு உள்பட பிற வழிகளில் இலங்கைக்கு உதவிகள் வழங்கப்படும். இலங்கையின் வலுவான உறுதிப்பாடு, மீட்சியை கடந்த காலங்களில் கண்டுள்ளோம். தற்போதைய நெருக்கடியான காலகட்டத்தில் முன்பை விட வலுவாக இலங்கையுடன் இந்தியா துணை நிற்கிறது என்று தனக்குத்தானே தோளில் தட்டி கொண்டுள்ளார் அமைச்சர் ஜெய்சங்கர். இதில் வெறும் பொருளாதார உதவிகள் மட்டுமே இருக்கிறது என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. வெறும் பொருளாதார பார்வை மட்டுமே போதுமா? அரசியல் பார்வை வேண்டாமா? தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஒரு செய்தியை ஒன்றிய அரசுக்கு சொல்லி வருகிறது. இந்திய மற்றும் நடுக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டும் வருகிறார்கள். அவர்கள் படகுகள் சேதப்படுத்தப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, மீன்பிடி வலைகள் அறுக்கப்படுகிறது, பல நேரங்களில் உயிர்கொலைகள் நடத்தப்படுகிறது. இதனை தடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் என்ன செய்தது? இலங்கையில் வாழும் மக்கள் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் போது அதனை தடுக்க முன்வரும் ஒன்றிய அரசாங்கம் இந்திய மீனவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்? கண்டும் காணாமல் இருப்பது ஏன்? ஒன்றிய அமைச்சர் இலங்கை அதிபருடன் இது பற்றி பேசியதாக செய்திகள் இல்லை. ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டியளிக்கும் போது இது பற்றி பேசவில்லை. என்ன காரணம் என்று முரசொலி வினவியுள்ளது. இலங்கை அதிபரையும் இலங்கை பிரதமரையும் ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்த டிசம்பர் 23ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கும் இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அமைச்சருக்கு அன்றைய தினமே கடிதம் அனுப்பியிருந்தார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் இதுபோன்று தொடர்ந்து கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், இது தமிழ்நாட்டின் கடலோர மீனவ சமூகங்களிடையே மிகுந்த துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் கவலையோடு தெரிவித்திருந்தார். இது இன்று நேற்று பிரச்சனையல்ல, அன்றாட பிரச்சனையாக இருக்கிறது. போராளி அமைப்புகளை காரணம் காட்டி 2009 வரை சொன்னார்கள். அதன் பிறகும் இந்திய மீனவர்களை கைது செய்வது நிற்கவில்லை என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த 248 மீன்பிடி படகுகள் இலங்கை அரசாங்கத்தின் வசம் உள்ளது. 62 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கிறார்கள். இதில் 18 பேர் 2 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். இந்த 62 பேரும் இந்தியர்கள். அவர்களை பற்றி இந்திய அரசு கவலைப்பட வேண்டாமா?
அது குறித்து இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாமா? தமிழர்கள் இளிச்சவாயர்களா? தமிழ்நாடு ஏமாளிகள் வாழும் மாநிலமா? தமிழில் வணக்கம் சொன்னால் போதுமா? 2 திருக்குறள் சொன்னால் போதுமா? காசி சங்கமம் நடத்தினால் போதுமா? இந்திய தமிழர் வாழ்க்கையை பற்றிய கவலை வேண்டாமா என்று ஒன்றிய அரசுக்கு முரசொலி அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது.